சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்க தேடுதல் குழுவை அமைத்த தமிழக அரசின் அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமனம் செய்ய தமிழக அரசின் சார்பில் கூடுதல் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த குழுவில் பல்கலைக்கழக மானியக் குழு தலைவரின் பிரதிநிதி பெயர் இடம்பெறவில்லை என குறிப்பிட்டுள்ள தமிழக ஆளுநர் அரசின் அறிவிக்கையை திரும்பப் பெறுமாறு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அரசு நியமித்த தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக மானியக் குழு தலைவரின் பிரதிநிதி இல்லாமல் இருப்பது விதிகளுக்கு முரணானது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கிடக் கோரி வரும் 21ஆம் தேதி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மக்கள் பல்வேறு வகையில் துன்பப்படுவது வாடிக்கையாகிவிட்டது என குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் உருவான பெஞ்சல் புயலால் பெய்த கனமழை மற்றும் முன்னறிவிப்பின்றி சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக கூறியுள்ள அவர், உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை எனவும் சாடியுள்ளார். இதனை கண்டித்து வரும் 21ஆம் தேதி விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தின் முன் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார். சென்னைக்கு வந்து அதானி யாரை சந்தித்தார் என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அறப்போர் இயக்கம் கேட்ட கேள்விக்கு இது சம்பந்தமாக எந்த தகவல்களும் தங்கள் துறையில் இல்லை என்று டிஐபிஆர் பதிலளித்துள்ளது. பிரபல தொழிலதிபர் அதானி கடந்த ஜூலை மாதம் சென்னை வந்த நிலையில் சில ரகசிய சந்திப்புகள் நடந்ததாக கூறப்பட்டது. அவர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்தார் என்று கூறப்பட்ட நிலையில் அதற்கு சட்டமன்றத்தில் பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதானியை தான் சந்திக்கவில்லை என விளக்கமளித்தார். இந்த நிலையில் அறப்போர் இயக்கம் அதானி சென்னை வந்தபோது எந்தெந்த பொதுத்துறை ஊழியர்களை சந்தித்தார் என்றும் அப்போது எதை பற்றி பேசப்பட்டது என்றும் அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை பகிரும் டிஐபிஆர் துறையிடம் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் கேட்டுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள டிஐபிஆர் இது சம்பந்தமாக எந்த தகவல்களும் தங்கள் துறையில் இல்லை என தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் முக்கிய பிரச்சினைகளை விவாதிக்க வலியுறுத்தி தமிழக காங்கிரஸ் கட்சியினர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்க நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதானியின் ஊழல் மோசடிகள் குறித்தும் மணிப்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை கடந்த 1.5 ஆண்டு காலமாக பிரதமர் மோடி நேரில் சென்று சந்திக்காதது குறித்தும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதி மறுக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. இதனை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பேத்கர் தொடர்பான மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனா கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டம்தான் பிரதமர், உள்துறை அமைச்சர் உட்பட பல ஏழை தாயின் மகன்கள் அரசியல் அதிகாரத்தை அடைய காரணம் என குறிப்பிட்டுள்ளார். இதுவே இன்று அனைவரும் பரவலாக அரசியல் உரிமைகளை பெற வழிவகுத்தது எனவும் தெரிவித்துள்ளார். கடவுளின் பெயரை கூறி சொர்க்கம் செல்பவர்கள் செல்லட்டும், ஆனால் அம்பேத்கர் வழியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்ட வழியில் மட்டுமே பயணிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல ஆண்டுகளாக கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுவதை தடுக்காமல் மதுவிலக்கு பிரிவு என்ன செய்து கொண்டிருக்கிறது என கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது தொடர்பாக கைது செய்யப்பட்ட 18 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டனர். இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கோரி 18 பேர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், எம். ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. இத்தனை ஆண்டுகளாக கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது என்றால் அதனை தடுக்காமல் மதுவிலக்கு பிரிவு என்ன செய்து கொண்டிருக்கிறது என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் அரசின் தோல்வியையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவித்தனர். இதையடுத்து வழக்கின் இறுதி விசாரணையை ஜனவரி 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு 2 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியது தொடர்பாக 2 மாதங்களுக்கு முன்பு சவுக்கு சங்கர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதனிடையே அவரிடம் கஞ்சா இருந்ததாக தேனி மாவட்ட பழனிசெட்டிப்பட்டி போலீசார் கஞ்சா வழக்கு ஒன்றையும் பதிவு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக நேற்று மதுரை மாவட்டம் போதைப்பொருள் சிறப்பு தடுப்பு நீதிமன்றத்தில் முறையாக ஆஜராகாததால்
நீதிபதி செங்கமல செல்வன் சவுக்கு சங்கருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்தார். இதையடுத்து சென்னையில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் மதுரையில் உள்ள சிறப்பு போதைப்பொருள் தடுப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவருக்கு 2 நாள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 என்ற நூலுக்காக தமிழ் எழுத்தாளர் இரா வெங்கடாசலபதிக்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு சார்பில் நாட்டில் உள்ள 24 மொழிகளில் வெளியாகும் சிறந்த படைப்புகளை தேர்வு செய்து ஆண்டுதோறும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து நடப்பாண்டில் தமிழ் பிரிவில் திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 என்ற நூலுக்காக தமிழ் பேராசிரியர் வெங்கடாச்சலபதிக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 1908ஆம் ஆண்டு சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனார் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நெல்லை, தூத்துக்குடியில் போராட்டம் வெடித்தது. தொடர்ந்து மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்ட நிலையில் இதுகுறித்தும் அதன் விளைவுகளை குறித்தும் திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சி.யும் 1908 என்ற ஆய்வு நூலை வெங்கடாச்சலபதி எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் ஏலியன் பாய் என்ற பெயரில் டாட்டூ ஷாப்பில் வைத்து நாக்கை 2ஆக வெட்டி பாம்பு நாக்கு போன்று மாற்றிய விவகாரம் குறித்து விசாரணை நடத்த மருத்துவ குழு திட்டமிட்டுள்ளது. திருச்சி சிந்தாமணி வென்சை தெருவைச் சேர்ந்த ஹரிகரன் என்பவர் பாடி மாடிஃபிகேஷன் என்ற பெயரில் ஒருவருக்கு நாக்கை 2ஆக வெட்டி பாம்பு நாக்கு போன்று மாற்றி வீடியோ வெளியிட்டார். இதையடுத்து ஹரிகரன் அவரிடம் நாக்கை பிளந்து டாட்டூ குத்திக் கொண்ட அவரது நண்பர் ஜெயராமன் ஆகியோரை கோட்டை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் சிறையில் இருக்கும் ஹரிகரனிடம் அறுவை சிகிச்சை உபகரணங்களையும் மயக்க மருந்துகளையும் இருவரும் எப்படி பயன்படுத்தினர் என்றும் இந்த உபகரணங்கள் அவர்களுக்கு எங்கு கிடைத்தது என்பது குறித்தும் விசாரணை நடத்த மருத்துவ குழு திட்டமிட்டுள்ளது. தஞ்சையில் கனமழையால் விளைநிலங்களில் தேங்கிய நீர் வடியாமல் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமாக இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பொன்னாப்பூர் கீழ்பாதி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் பயிரிட்டிருந்தனர். கனமழை காரணமாக அப்பகுதியில் உள்ள விளைநிலங்களில் தேங்கிய மழைநீர் 3 நாட்களுக்கு மேலாக நீர் வெளியேறாமல் பயிர்கள் அழுகியதாக கூறப்படுகிறது. பொன்னேரி வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாததே பயிர் சேதத்திற்கான காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வழியால தண்ணி வடியாம ஃபுல்லா வயலுக்குள்ள போச்சு. வயலுக்குள்ள போய் இன்னும் 3 நாளாவது மழை நின்று, ஆனா தண்ணி வடியல. எல்லா 24 பயிர் 40,000 ரூபாய் செலவு பண்ணி 24 பயிர் அழுவி போய் வாட வருது. இதுக்கப்புறம் அந்த பயிர் கருது வருமா என்னன்னு தெரியல. எங்களுக்கு அரசாங்கம் உடனே அதிகாரிகளை அனுப்பி பார்வையிட்டு எங்க கிராம பகுதி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும். நெல்லை மாவட்டம் இருக்கந்துறையில் கல்குவாரியில் பாறை உருண்டு விழுந்து தொழிலாளி உயிரிழந்த நிலையில் குவாரியை தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. வள்ளியூர் அருகே உள்ள கூடங்குளம், இருக்கந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட குவாரிகள் இயங்கி வருகின்றன. பல்வேறு குவாரிகள் முறை தவறிய கனிம வளங்களை சுரண்டி வரும் நிலையில் கேரளாவுக்கு கடத்தப்படுவது வழக்கமாக நடந்து வருகிறது என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. இந்நிலையில் இருக்கந்துறையில் உள்ள கல்குவாரியில் பாறை உருண்டு விழுந்ததில் 4 பேர் சிக்கியிருந்த நிலையில் அருண்குமார் என்ற தொழிலாளி உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்தில் கனிம வளத்துறை உதவி இயக்குநர் ஆய்வு மேற்கொண்டபோது விதிமுறைகளை மீறி குவாரி செயல்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து குவாரியை தற்காலிகமாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நேரில் ஆஜராகவும் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவிலிருந்து நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் லாரியாக இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுகின்றன. இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் சீதப்பரப்பநல்லூர் அருகே நடுக்கல்லூர், பழவூர் ஆகிய பகுதிகளில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களில் கடந்த 2 நாட்களாக கேரள மருத்துவ கழிவுகள் மூட்டை மூட்டையாக கொட்டப்படுவதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இது தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் விசாரணை நடத்தியது. அப்போது கேரள மருத்துவ கழிவுகளை தமிழகத்தில் கொட்டப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்ததுடன் அதனை அகற்றுவதற்கான செலவை கேரள அரசு ஏற்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. மேலும் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய உயரதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது.